இந்த வீடியோல எக்ஸல்ல VLOOKUP அப்படின்னு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VLOOKUP கமாண்டை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டெஸ்டா இருக்கட்டும் வேல்யூவா இருக்கட்டும் அதை டிட்டோவா காப்பி பண்ணதான் இந்த VLOOKUP கமாண்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது எக்ஸல்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் சின்ன டேபிளுக்கு நான் VLOOKUP அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நேம் இருக்கு, 3 மந்த்துக்கு சேல்ஸ் கவுண்ட் வேல்யூ இருக்கு. இந்த சைடு முகில், துளசி, பிரியா இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க பிப்ரவரியில எவ்வளவு சேல்ஸ் கவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கறத VLOOKUP மூலமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முகில் கிட்ட இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு VLOOKUP அந்த கமாண்ட் வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முகில் அதை செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு J லெவல் அப்படின்னு வந்துருச்சு. கமா கொடுத்துருங்க. ஸோ அடுத்து இந்த டேபிளில் சீரியல் நம்பரை தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கமா கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், ஜனவரி அப்படிங்கிறது செகண்ட் காலம், பிப்ரவரி அப்படிங்கிறது தேர்ட் காலம். ஸோ 3ன்னு கொடுக்கணும். அதை செலக்ட் பண்ணக்கூடாது, 3ன்னு கொடுக்கணும். ஸோ 3ன்னு கொடுத்துட்டேன். எப்பயுமே அட் லாஸ்ட் 0 கொடுக்கணும். ஸோ கமா 0 கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு க்ளோஸ்டு பிராக்கெட், என்டர் 60. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா முகில் வந்து பிப்ரவரி மாசத்துல 60. ஸோ கரெக்டாக வந்துருச்சா? ஸோ ஒவ்வொரு வாட்டி இதை பண்ண தேவையில்ல. எப்பயும் பண்ணுற மாதிரி அந்த செல்லுக்குரிய ஃபார்முலா காப்பி பண்ணி அப்படியே உங்களுக்கு எந்த செல்லில் வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்க, அடுத்து நான் துளசி, பிரியாவுக்கு அப்படியே அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிடுவோம். ட்ராக் பண்ணியாச்சு. என்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சேம் வேல்யூ தான், வேணா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6723 கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன டேபிளுக்கு என்ன இதை பார்த்தே டைப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் ஒரு பெரிய எக்ஸல் ஷீட்டுக்கே பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் VLOOKUP கமாண்ட் வந்து. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.